ஹலோ மக்களே! ஆக்சுவலா நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஆ எனக்கு என்னோட லைஃப்லயே நான் ரொம்ப புடிச்சு ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணேன் அப்டின்னா, அது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் தான். அது ஆக்சுவலா என்னோட ஸ்கூல் அண்ட் மிட் ஆஃப் த காலேஜ்லயே நான் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். பட் கன்டின்யூ பண்ண முடியலன்றது ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு நடுவுல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன். பட் ரொம்ப பெருசா இல்ல. பட் இன்னைக்கு வந்து நெறைய ரீல்ஸ் வந்து அந்த ஜதி மட்டும் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஒரு மாரி மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்டின்னு பண்ணேன். கொஞ்ச நேரம் தான் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கே எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஆக்சுவலா டான்ஸ் வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. பட் ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. 13 இயர்ஸ் 13, 14 இயர்ஸ்க்கு அப்புறம் எகைன் வந்து அத பிராக்டிஸ் பண்றதுக்கே ரொம்ப டஃப். ஆக்சுவலா மத்த டான்ஸ் கூட ஏதாவது எல்லா டான்ஸும் பிராக்டிஸ் பண்ணா தான் முடியும். பட் அது ஃப்ளோலயாவது ஆடலாம். இது வந்து ஜதிய மிஸ் பண்ணி ஃப்ளோலலாம் ஆடவே முடியாது. பட் சம்திங் ஸ்பெஷல் சீரியஸா. அ யார் யாருக்கு பரதநாட்டியம் பிடிக்கும்னு சொல்லுங்க. பிகாஸ் நெறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஷோ பார்க்கறதுனா வந்து ரொம்ப ஒரு மாரி போர் அடிக்கும். ஏன்னா அந்த ஸ்லோவா அந்த இதெல்லாம் பண்ணும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். வேற எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ அப்ப ஆடும்போது ஆடுறவங்களுக்கு செம்ம ஹேப்பியா இருக்கும். அ எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த மூச்சு வாங்கும்போது தான் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பெரிய கேப் கழிச்சு நம்ம கன்டின்யூ பண்ணா அது வாங்கும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இப்ப தான் வயசாகுற ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமா வருது. புடிச்ச விஷயத்தையே திரும்ப ஒரு தடவ பண்ணி பார்க்கணுங்கும்போது, அதுவே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உள்ள பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே வருது போல இருக்கு. அண்ட் தென் இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு 90s அப்படின்னு சொன்னாலே பூமர்ன்றாங்க. சரி பூமர்னு சொல்லிட்டு விட்டால் கூட பரவாயில்ல. உங்கள் காலம்லாம் முடிஞ்சு போச்சுல. உங்கள் காலத்தில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? என்னமோ நம்ம டைனோசர் பரம்பரை மாதிரி, டைனோசர் காலத்துலேருந்து நம்ம வந்த மாதிரி 90s கிட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஏஜ் டசன்ட் மேட்டர்ன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது மூச்சு வாங்க பார்த்தீங்களா? அப்போலாம் யோசிச்சாலே ஓகே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் டைனோசர் காலத்துக்கே போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எத்தனை பேர் இதில் 90s கிட்ஸாக இருக்கீங்க?